ரூல்ஸ் ஆஃப் ஒர்க். இந்த புக்கை எழுதியவர் ரிச்சர்ட் டெம்ப்ளர். நம்ம வேலை செய்யற ஒவ்வொரு வேலை இடத்துலயும் வேலைக்குன்னு சில விதிகள் இருக்கு. நம்ம வேலை செய்யற இடத்துல எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாங்கிறத பத்தின ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ கொடுக்கிற புக் தான் வேலைக்கான விதிகள், அதாவது ரூல்ஸ் ஆஃப் ஒர்க். நீங்க வேலையில கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும் போதாது, அது முக்கியமான ஒரு அம்சம். ஆனா வெற்றி அடைகிறதுக்கு அது மட்டுமே போதாதுங்கிறது ஆத்தருடைய குறிப்பா இருக்கு. என்னதான் கடுமையா உழைச்சாலும் உங்களுக்குன்னு நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தனிச்ச இடம் வேணும். அதுக்காக புகழையும் உங்களோட நிலையையும் உயர்த்திக்கணும்னு சொல்றாரு. அப்படி உங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு நீங்க மத்தவங்க கிட்ட இருந்து தன்னிச்சு நிற்க வேண்டியது அவசியம். அப்போதான் பதவி உயர்வுக்கான தகுதிகள் உங்ககிட்ட இருக்குன்னு எல்லாரும் உணர்வாங்கங்கிறாரு வேலை விதிகள், ரூல்ஸ் ஆஃப் ஒர்க் புத்தகத்தோட ஆத்தர் ரிச்சர்ட் டெம்ப்ளர். சிலர் வேலையில மாடு மாதிரி உழைப்பாங்க. வேலைன்னு வந்துட்டா இவங்க வேற மாதிரிப்பா அப்படின்லாம் இவங்களுக்கு பாராட்டு கூட கிடைக்கும். ஆனா அவங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வுங்கிறது அவ்வளோ சாதாரணமா கிடைச்சிடுறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்யறதும் கிடையாது. நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஆபீஸ்ல மட்டும் இல்ல, உலகத்துல அவ்வளோ நியாயமா யாரும் இருக்கிறது இல்லைங்கிறது தான் உண்மை. இந்த உண்மை தெரிய வரும்போது கிட்டத்தட்ட நமக்கு ரிட்டையர் ஆகிற வயசே வந்துடும். ஆனா ஒரு சிலர் மட்டும் சரியான விஷயங்களை சொல்லுவாங்க, சரியானதை செய்வாங்க. ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, வரிசையில வந்து நிக்கக்கூடிய தங்களோட மேலாளரோட மிகுந்த இணக்கத்தோட பழகிறவங்களா இருப்பாங்க. யாரும் அவங்கள வெறுக்காத வகையில, அதே நேரத்துல அலட்டிக்காம அதிக வேர்வையும் சிந்தாம அசால்ட்டா எல்லாத்தையும் செய்யறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு கார்ப்பரேட் ஏணின்னு சொல்லப்படுற கார்ப்பரேட் லேடர்ல பதவி உயர்வுகள் வழங்கப்படுறப்போ அதை பார்த்து யாரும் ஆச்சரியப்படுறது இல்ல. இது எல்லாத்துக்குமே மேலா அவங்க மேல திறமையானவர்கள் அப்படிங்கிற முத்திரை குத்தப்பட்டிருக்கு. அந்த ஒரு பேர் அவங்க எப்படி அடைகிறாங்க? நமக்கு தெரியாத பிரம்ம ரகசியம் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஆமாங்கிறது மட்டும்தான் பதில். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் வேலை விதிகள்னு சொல்லப்படுற ரூல்ஸ் ஆஃப் ஒர்க் தெரியும். அதெல்லாம் என்னென்னங்கிறத அடுத்தடுத்த பக்கங்கள்ல ஆத்தர் சொல்லியிருக்காரு. வேலை விதிகளோட முக்கியத்துவம். இந்த வேலை விதிகள் உங்களோட வேலையை எப்படி செய்யறதுங்கிறத பத்தினது கிடையாது, ஆனா நீங்க அதை எப்படி செய்றீங்கிறத பத்தினது. நீங்க மத்தவங்களுக்கு எப்படி போர்ட்ரே பண்ணப்படுறீங்க அப்படிங்கறத பத்தினது. ஒருத்தர் வேலையில வெற்றி பெறணும் அப்படின்னா, உச்சத்தை தொடணும் அப்படின்னா நீங்க எப்படி வேலை செய்றீங்க, உங்க வேலையை மத்தவங்க எப்படி உணர்றாங்க, உங்களோட வேலையில மத்தவங்களை காட்டிலும் கூடுதலா நீங்க என்ன செய்றீங்க. ஒரு கூட்டமா 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர்ல இருந்து நீங்க ஒருத்தர் மட்டும் யுனிக்கா தெரியறதுக்கு உங்ககிட்ட என்ன ஃபேக்டர் இருக்கு. பணியிடத்துல மத்தவங்க கிட்ட எப்படி கான்வர்சேஷன் பில்ட் பண்றீங்க, எப்படி உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கு, நம்மள சுத்தி என்ன நடக்குது, யார் ஆபீஸ்ல பாலிடிக்ஸ் எல்லாம் பண்றாங்க, அது எல்லாத்தையும் எப்படி கடந்து போறது அப்படிங்கிற இந்த விதிகளை தெரிஞ்சுக்கிட்டா வேலையில வெற்றி அடைகிறதுக்கான தகுதிகள் தன்னால வந்துடும்னு ஆத்தர் சொல்றாரு. இந்த வேலை விதிகளை புக்கோட ஆத்தர் உருவாக்குறப்ப தன்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை விளக்கியிருக்காரு. அவரு உதவி மேலாளரா, அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனா அதுக்கு 2 பேர் போட்டி, அவரும் ராப் அப்படிங்கிற இன்னொருத்தரும். அந்த வேலையில நம்ம ஆத்தருக்கு நல்ல அனுபவமும் நல்ல ஒரு நிபுணத்துவமும் இருந்ததால பெரும்பாலான ஊழியர்கள் அவரே மேனேஜரா வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருக்காங்க. உண்மையில சொல்லணும்னா அவருக்கு போட்டியாளரா இருந்த ராப் எதுக்கும் லாய்க்கே இல்லாத ஒரு உதவாக்கரைன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பதவி உயர்வுக்கு நிறுவனம் ஒரு வெளிப்புற ஆலோசகரை பயன்படுத்தி இருந்திருக்கு. அவங்களோட அரட்டை அடிச்சிட்டு இருக்கும் போது இந்த ப்ரமோஷனுக்கு அவரோட வாய்ப்பு பத்தி என்னன்னு கேக்குறப்ப உதட்ட பிதுக்கி இருக்காரு. ஆத்தர் தன்னோட அனுபவத்தை, நிபுணத்துவத்தை, அப்புறம் திறனை எல்லாம் எடுத்து விளக்கி இருக்காரு. ஆனா நீங்க ஒரு மேனேஜர் மாதிரி நடந்துக்கிறது இல்லையே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப ராப் மட்டும் அந்த மாதிரி இருக்காரா? ஆமா, அப்படிதான்னு சொல்லியிருக்காங்க. ராபுக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு. கடைசியில பார்த்தா நம்ம ஆத்தர் ஒரு முட்டாளுக்கு கீழே வேலை செய்ய வேண்டி இருந்திருக்கு. ஆனா அந்த முட்டாள் ரொம்ப சரியான முறையில ஒரு மேனேஜரா நடந்துகிட்டு இருந்திருக்காரு. அது என்ன அந்த ஸ்பெஷல் விஷயம், எப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் ஃபேக்டரை லேட்டர் ஆன் தான் நம்ம புக்கோட ஆத்தர் கத்துக்கவும் செஞ்சாருங்கிறத சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மேலாளரோட நடத்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப கீனா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மேனேஜரோட உடை, பேச்சு, அவர் எந்த பேப்பர் படிக்கிறாரு, எந்த பெண்ணை யூஸ் பண்றாரு, எப்படி எழுதுறாரு, மீட்டிங்ல எல்லாம் என்ன பேசுறாரு அப்படின்னு ஒவ்வொன்னையும் தீர்க்கமா அலசி ஆராய்ஞ்சு பார்த்திருக்காரு.
முன்னேறணும் அப்படின்னா உங்களை சரியான நபரா வகைப்படுத்தி கொள்ளணும், அதாவது கேட்டகரைஸ் பண்ணணும். வேலை விதிகளை பயன்படுத்தினா அந்த வகையில நீங்க நிச்சயமா இடம் பெறலாம் அப்படின்னு இந்த நூலோட ஆசிரியரான நம்ம டெம்ப்ளரே ஒரு உதாரணமா வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அதுக்காகவே 10 முக்கிய விதிகளையும் கொடுத்திருக்காரு. இந்த விதிகள் ரொம்ப ஈஸியானது, ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, அதுவும் இல்லாம சேஃபஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பிராக்டிக்கல் லைஃபுக்கு ஏத்த ஒரு விதிகளா அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே உங்களுடைய நம்பிக்கையை வளர்க்கறதுக்கும் புதிய விஷயங்களை உருவாக்குறதுக்கும் உங்களுக்கான 10 படிகள், அதுவும் தார்மீக ரீதியாவும் நெறிமுறையோட அடிப்படையிலையும் அமைஞ்சிருக்கு. நீங்க எப்படி மத்தவங்களால நடத்தப்படணும் அப்படின்னு விரும்புறீங்களோ அதே முறையில தான் நீங்களும் மத்தவங்களை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட வாழ சொல்லியிருக்காரு ஆத்தர். இந்த விதிகள் தனிப்பட்ட தரங்களை மேம்படுத்துறதுக்கும் உங்களோட தனிப்பட்ட கொள்கைகளை உயர்த்துறதுக்கும் உதவும். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விதிகளை நீங்க பாதுகாப்பாவும் ரகசியமாவும் உங்களுக்குள்ளாரையே வச்சுக்கணும். அதுதான் முக்கியம். இந்த 10 விதிகள்லயும் 10 அம்சங்கள், ஆக மொத்தம் 100 விதிகள் இருக்கு. 10x10. இது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணி வேலை பார்க்குற இடத்துலயும் உங்க லைஃப்லயும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது ஆத்தருடைய ப்ராமிஸா இருக்கு. விதி 1, சொன்னபடி செய்யணும். வாக் யுவர் டாக். உங்க வேலையில சிறப்பா இருக்கிறதோட அது எவ்வளவு சிறப்பா இருக்குங்கிறத உங்களோட மேனேஜர்ஸ்க்கு தெரியுங்கிறத உறுதிப்படுத்துங்க. வேலையை நல்லா செய்யறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. ஒரு வேலையை திறம்பட செய்யறதுக்கு நீங்க எதையாவது கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா அதை யாருக்கும் தெரியாம தனிமையில செய்யணுங்கிறது தான் முக்கியமான ரூலா இருக்கு.